Hi friends, welcome to Prime CAD Solutions. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏரியா எப்படி எடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து எப்படி எடுக்க போகிறதுன்னு காமிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நான் இதில் வச்சுருக்கிறது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ட்ராயிங் 30 feet by 42 feet ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ட்ராயிங். கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுருக்கேன். இதை சேம் காப்பி பண்ணி தான் நான் இதை வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிவிட்டு. அதனால் இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா எப்படி எடுக்க போகிறது, இப்போ வந்து ஃபுல் ஏரியா எப்படி எடுக்க போகிறோம், இந்த 2 ஃப்ளோர் எப்படி ஆட் பண்ணி எடுக்க போகிறோம், இல்லை இப்போ எனக்கு வந்து செப்பரேட்டாக இந்த பெட்ரூம் வேண்டாம், இந்த பார்க்கிங் வேண்டாம், அப்படி ஏரியா எப்படி எடுக்க போகிறோன்றதான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நான் இதில் ஒரு லேயரே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஏரியான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏரியா எடுத்து வச்சிட்டிங்கன்னா இப்போ செப்ரேட்டாக இப்போ நமக்கு ஏரியா மட்டும் வேணும், ஏதாவது அவசரமாக எடுக்கணும், அந்த ஏரியா இதோட ஏரியா எது வேணும், அது ஏரியாவில் லேயர் கிளிக் பண்ணி அந்த லேயர் தனியாக வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, இப்போது இது ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ வந்து இப்போ ஒரு லெங்த் அண்ட் பிரெத் இருந்தால் நமக்கு ஈஸியாக ஒரு கால்குலேட்டர்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏரியா எப்படி நம்ம போட போகிறோன்றது. அது ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு CAD ட்ராயிங்கில் ஒரு 5 ஃப்ளோர்ஸுக்கு போட்டு வச்சுருக்கோம், ஒரு 3 பிளாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம், நிறைய அது மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உட்காந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி இது ஏரியான்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி ஏரியா CADல ஏரியா எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதான் சைட்டு. இப்போ சைட்டில் இப்போ நான் ஏரியா எடுக்கிறேன்னா ஏரியா என்டர், ஆப்ஜெக்ட் என்டர் அப்படின்னு எடுத்துகிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த சைட்டோட ஏரியா கிடச்சிச்சு. 1260 தான் சைட்டோட ஏரியா. இது ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த வித்தவுட் கார் பார்க்கிங் இல்லாமல் எனக்கு இந்த ஏரியா மட்டும் வேணும், இப்போ இந்த ஹவுஸோட ஏரியா மட்டும் வேணும், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு P லைன் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு கார் பார்க்கிங் வேண்டாம், அதனால் கார் பார்க்கிங் வேண்டாம். இப்போ நான் ஒரு P லைன் இப்போது ஸ்டார்ட் பண்ணி கார் பார்க்கிங்கை விட்டுட்டு முடிக்கிறேன். சரிங்களா? இப்போது இது மாதிரி நான் எடுத்திருக்கேன் P லைன். இப்போது ஏரியா என்டர், ஆப்ஜெக்ட் என்டர். இப்போ நான் இந்த P லைனை செலக்ட் பண்ணேன்னா இப்போ எனக்கு இந்த ஹவுஸோட ஏரியா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் நமக்கு கிடச்சிருச்சு. 719 தான் இந்த ஹவுஸோட ஏரியா. இப்போ எனக்கு இந்த ஹவுஸ்லேயே எனக்கு இப்போ இந்த பெட்ரூம் ஏரியா வேண்டாம், எனக்கு இந்த ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க, பெட்ரூம் வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹவுஸோட ஏரியா எனக்கு தெரியும், ஆனால் இந்த பெட்ரூமோட ஏரியா எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கமாண்டில் ஏரியா டைப் பண்ணிவிட்டு என்டர், ஆட் ஏரியா தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ண போகிறோம், அதனால் ஆட் ஏரியா தான் கொடுக்கணும். அப்போது ஆப்ஜெக்ட் என்டர். இப்போது இதோட ஏரியா அது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ தான் என்டர் கொடுத்துட்டு சப்ஸ்ட்ராக்ட் என்டர், திரும்ப அதோட ஆப்ஜெக்ட் சப்ஸ்ட்ராக்ட் என்ன ஆப்ஜெக்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோன்னு கேட்குது. ஆப்ஜெக்ட் என்டர். இந்த பெட்ரூம் எனக்கு வேண்டாம், என்டர் கொடுத்துட்டு இப்போது பாருங்கள் பெட்ரூமோட ஏரியா வந்து இப்போ நான் கிளிக் பண்ணதுனால இது 132.22 காமிக்கிறது. ஆனால் வந்து இதோட டோட்டல் ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணி காமிக்கிறது தான் இந்த டோட்டல் ஏரியா. டோட்டல் ஏரியா என்ன பண்ணுறது, பெட்ரூமை மைனஸ் பண்ணிவிட்டு 587, இதுதான் நம்மளோட ஹவுஸோட வித்தவுட் பெட்ரூம் ஏரியா மைனஸ் பண்ணது தான் இந்த ஏரியா. சரிங்களா? இப்போது எனக்கு இந்த ஹவுஸோட ஏரியாவும் வேணும், இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஏரியாவும் வேணும். அப்படி நான் கால்குலேட் பண்ணோன்னா இப்போ இதை ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் சேம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இந்த P லைனே காப்பி பண்ணி இதில் வச்சுக்கிறேன். ஏன்னா சேமாக தான் இருக்கும் ரெண்டுமே. ஏ என்டர், ஆப்ஜெக்ட் என்டர். இப்போது நான் கிரவுண்ட் ஃப்ளோரை எடுத்துக்கிட்டேன் 719 ப்ளஸ் இதையும் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக அனதர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு 79 எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியாவில் 1438.73 என்னோட டோட்டல் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்ந்தது ஏரியா தான் இது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளோர்ஸ் இல்லை 5 ஃப்ளோர்ஸ் இல்லை வேறு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் வேறு பிளாக் எடுக்கணும், வேறு ஃப்ளாட்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரினா இப்போ ஆட் ஏரியா கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஆட் என்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதோட ஏரியா அதை கால்குலேட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டை மைனஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மைனஸ் ஆகிட்டே வரும். இப்போது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஏரியாவை எப்படி
எடுக்கிறதுன்றதை பார்த்தோம். இது வெரி ஈஸி மெத்தட். இது கேடில் வந்து நம்ம இது மாதிரி ஏரியா எடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.